Hello friends, நீங்க இந்த வீடியோல பார்க்குற எல்லா ப்ராடக்ட்ஸுமே just 75 ரூபீஸ்க்குன்னு சொன்னா முடியுதா? 3M ஏஜென்சி உங்களுக்காக சூப்பரான ஆஃபர் வந்து ரிபப்ளிக் டேக்காக எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ நீங்க பார்க்குற எல்லா ப்ராடக்ட்ஸுமே just 75 ரூபீஸ்க்கு நீங்க வந்து பை பண்ண முடியும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க பார்க்குற இந்த 5 ப்ராடக்ட்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது பார்ட் 5. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வால் மவுண்டிங் பிளாஸ்டிக் ஷெல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எங்க வேணாலும் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து வால்ல வந்து மவுண்ட் பண்ற மாதிரி தான் இந்த ஷெல்ஃப் வந்து இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அடிஷனல் 2 கிளிப்பிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து ஈஸியாக வந்து வால்ல வந்து நீங்க ஸ்டிக் பண்ணிக்கலாம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஷெல்ஃப் வந்து சின்னதாக பிளாஸ்டிக்ல வந்து கொடுத்துருப்பாங்க. ரொம்ப காம்பாக்டாக இருக்கும். ஈஸியாக வந்து கிச்சன் ஐட்டம்ஸ்லேயே ஆகட்டும் இல்லை கிச்சனோட வால்ஸ்ல ஆகட்டும் ஈஸியாக வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்கள் ப்ராடக்ட்ஸ் வந்து ஈஸியாக வந்து கேரி அவுட் பண்ணிக்கலாம். ஸோ லிமிட்டடான ஸ்பேஸ் தான் இருக்குது. கிச்சனுக்குள்ளே ரொம்ப சின்னதான காம்பாக்டான இடம் தான். அதுக்குள்ளே வந்து எல்லா விஷயங்களும் நம்ம வந்து ஃபிட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா இது ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். ஈஸியாக வந்து உங்களுக்கான சின்ன சின்ன பிளேட்ஸ் ஆகட்டும் அண்ட் சின்ன சின்ன கிளாஸஸ் ஆகட்டும் ஈஸியாக வந்து நீங்கள் வந்து மவுண்ட் பண்ணி இந்த இடத்துல வந்து கேரி அவுட் பண்ண முடியும். இப்போ வந்து வாஷபிள் திங்ஸ்லாம் வைக்கிறீங்க அப்படின்னாலும் ஈஸியாக வந்து ட்ரை பண்ணுறதுக்காக தான் இந்த இடத்துல வந்து ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக ஃபிட் பண்ணுறீங்க, இந்த இடத்துல ஹேங் பண்ணுறீங்க. ஸோ இந்த சூப்பர் யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டும் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா 75 ரூபீஸ்க்கே கிடைக்க போகுது. கண்டிப்பாக ஒரு வர்த்தியாக ப்ராடக்டாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். செகண்டாக பார்க்க போகிறது 100 பீஸ் டிஸ்போசபிள் பிளாஸ்டிக் ஃபுட் கவர். ஸோ இது மூலிமா ஈஸியாக வந்து உங்களோட ஃபுட்ஸை வந்து கவர் பண்ணி வைக்க முடியும். அதுக்காகவே தான் அந்த ப்ராடக்ட் வந்து ஆல்மோஸ்ட் மேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஹேர் பேண்டாகவும் நார்மலாக யூஸ் பண்ணுவாங்க. அது சில இடங்களில் நடக்கும். ஆனால் ஈஸியாக வந்து ஃபுட்ஸை வந்து கவர் பண்ணி வச்சுக்க முடியும். நீங்கள் வந்து ஓப்பன் ஏரில் ஃபுட் வைக்கிறீங்க அப்படின்னா சின்ன சின்ன கொசு இதெல்லாம் வந்து உட்கார ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து ஹைஜீனிக் இல்லாது. ஸோ ஈஸியாக வந்து உங்கள் ஃபுட்ஸையும் சரி உங்களோட வெஜிடபிளும் சரி கவர் பண்ணி வச்சுக்க முடியும். சில பாத்திரங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மூடியே இருக்காது, தொலைஞ்சு போயிருக்கும். ஸோ அது எல்லாத்துக்குமே ஈஸியாக வந்து நீங்கள் வந்து கவராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேலே ஒரு சின்ன டெம்பரவரி கேப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெஜிடபிள்ஸும் சரி நீங்கள் வெட்டி வச்ச காய்கறியும் சரி ஆல்மோஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஃப்ரீசருக்குள்ளலாம் வைக்கும் போது வந்து இது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். இதுவும் மிங்கிள் ஆகாது. இதுவும் ஜஸ்ட் 75 தான். செக் பண்ணி பாருங்கள். தேர்டாக பார்க்க போகிறது எக்ஸ்பேண்டபிள் ஸ்பாஞ்ச். ஸோ இந்த ஸ்பாஞ்ச் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கும். இதுவாக க்ளீன் பண்ண போதுன்னு நினைப்பீங்க. ஆனால் இதை வந்து கம்ப்ரஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து பேக்கேஜ் ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நார்மலாக அதோட பழைய ஷேப்புக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாக தான் இருக்கும். ஆனால் அட்மாஸ்பியர் கரெக்டாக வந்ததுக்கப்புறம் அண்ட் சின்ன சின்ன வாட்டர் மாலிக்யூல்ஸ் வந்து உள்ளே சேர்ந்ததுக்கப்புறம் அதோட எக்ஸ்பேண்டபிள் சைஸை பாருங்கள். உங்களுக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பயங்கரமான க்ளீனிங் பர்பஸ்க்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். பாருங்கள் இப்போ வாட்டரில் வந்து டிப் பண்ணிட்டு அவ்வளோ வாட்டரையும் உள்ளே வந்து சக் பண்ணி இழுத்துக்குது. அண்ட் இதை வந்து ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா புளிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஸ்பாஞ்சாக மாறுது. ஆட்டோமேட்டிக் கொஞ்சம் நேரம் கழிச்சு அது நார்மல் ஷேப்புக்கு வந்துடும். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்ஷன் தான் இது எல்லாமே. இதை வந்து ஈஸியாக வந்து உங்கள் கிச்சன்ஸை வந்து க்ளீன் பண்ணிக்கிறதுக்காகட்டும் அண்ட் உங்கள் பாத்திரங்களை வாஷ் பண்ணும்போது நார்மலாக வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வயர்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கும் இது வந்து பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். அண்ட் கிச்சனை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிட்டு ஒரு ஹேண்டியான கேஜெட்டாக அண்ட் உங்கள் பாத்திரங்களை வந்து ஜஸ்ட் வந்து வாஷ் பண்ணி வைக்கிற ஒரு கேஜெட்டாகவும் இந்த ப்ராடக்ட் இந்த ஸ்பாஞ்ச் வந்து இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 75 ரூபீஸ்க்கே தந்துட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக வந்து மல்டிபிள் பர்பஸ்க்கு இந்த ஸ்பாஞ்சை யூஸ் பண்ணலாம். ஃபோர்த்தாக பார்க்க போகிறது சிலிகான் ஸ்பூன் ரெஸ்ட். ஸோ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் வந்து ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ ஓப்பன் பண்ணே பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டான பேக்கிங்கில் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் ஓப்பன் பண்ணவும் பார்த்தீங்கன்னா இது ஈஸியாக வந்து ஸ்பூன் ரெஸ்ட்டாக நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து கிச்சனில் இருக்க வேண்டிய ஐட்டம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பூனை அங்கங்கே வச்சுருவோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஹைஜீனிக் இல்லை. ஏன்னா அந்த இடத்துல எந்த வகையான டர்ட் பார்ட்டிகள் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ நீங்கள் வந்து குக் பண்ணுறீங்க ஒரு மல்டிபிளான பர்னர்ஸில் வந்து குக் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான ஸ்பூன்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து ஜஸ்ட் மிங்கிள் பண்ணாமல் செப்பரேட்டாக ஈஸியாக வந்து எடுத்து வைக்க முடியும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா குக்கிங் எந்த வகையிலும் வந்து பாதிக்கப்படாது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வேறு வெளியே இருந்து எந்த டஸ்ட்டும் எந்த வகையான பார்ட்டிகளும் வந்து அந்த ஸ்பூனில் வந்து அட்ராக்ட் ஆகாது. எந்த இடத்துலையும் வந்து ஸ்பூனோட ஹெட் வந்து தரையில் படாது. ஸோ அதுக்கு தான் இது சிம்பிளாக யூஸ் பண்ணுறாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா 75K. செக் பண்ணி பாருங்கள். ஃபிஃப்த்தாக பார்க்க போகிறது கேரி பேக் ஸ்டோரேஜ் ஹோல்டர். ஸோ பார்த்த உடனே உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஈஸியாக வந்து கேரி பேக்ஸை வந்து கேரி அவுட் பண்ணுறதுக்கு மிங்கிளாகாம தடுக்கிறதுக்கு அண்ட் வேஸ்டேஜ் தடுக்கிறதுக்கு தான் இந்த ப்ராடக்ட் உருவாக்கியிருக்காங்க. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா கேரி பேக் ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதுக்குள்ள வந்து ப்ளேஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 by 1 நீங்கள் எடுத்துக்கலாம். எங்கே வேணாலும் நீங்கள் ஒரு டஸ்ட்பின் வச்சிருக்கீங்க அதுக்கு ஒரு கேரி பேக் வச்சிருக்கீங்க அப்படின்னா சில இடங்களில் வந்து ஸ்ப்ளிட் ஆயிரும் மிங்கிள் ஆயிரும். ஸோ கண்டுபிடிக்க முடியாத சில நேரங்கள் வரும். ஸோ அதெல்லாமே சிம்பிளாக வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து கேரி பேக் அவுட்லெட்டாக எடுக்கிறதுக்கு தான். ஸோ உங்களுக்கு வந்து எந்த இடத்துலையும் வேஸ்டேஜ் ஆகாது. இதுவும் பார்த்தீங்கன்னா 75K. செக் பண்ணி பாருங்கள். இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் பை பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப சிம்பிள். 3M ஏஜென்சி ஆப் அப்படிங்கிற எங்கள் அஃபிஷியல் ஆப்பில் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் ப்ராடக்ட்ஸ் வந்து பை பண்ணிக்கலாம். இங்கே வந்து கேட்டகரி வைஸாக ப்ராடக்ட்ஸ் வந்து வச்சிருக்கோம். ஸோ உங்களுக்கு எந்த கேட்டகரி வேணுமோ அதில் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணியும் இல்லை கமெண்ட்ஸில் வந்து ஹாய்னு சென்ட் பண்ணியும் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து பை பண்ண முடியும். அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பரில் வந்து நீங்கள் வந்து ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ண முடியும். ரீசெல்லர்ஸ் ஆல்வேஸ் வெல்கம். ஸோ ரீசெல்லர்ஸ்க்கு ஏகப்பட்ட டீல்ஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் அண்ட் ப்ராடக்ட்ஸில் வந்து ஏகப்பட்ட டிஸ்கவுண்ட்ஸ் வந்து நான் கொடுத்துட்டு இருக்கோம். மேலும் விவரங்களுக்கு எங்கள் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ ஸ்டே டியூன் வித் அஸ். See you next video by 3M Shopping Agency.